ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎம்எஸ் கேமிங். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான். ஒரே வெள்ளையாக தெரியுது எங்கே பார்த்தாலும். இதுதான் நம்மளோட புதிய சீரீஸ் இந்த நம்ம சேனலில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டே முன்னாடியே இது பண்ணிட்டேன், டெலிபோர்ட் ஆகி வில்லேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் பொருள் வச்சு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன கிடைக்கிதுன்னு. சவுண்டு வேறு செக் பண்ணிப்போம், எங்கேயாச்சும் கேட்காம போயிட போகுது. கேம் சவுண்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த வீடியோவில் அதை நான் சரி பண்ணிடுறேன். இந்த வீட்டில் ஒன்றுமே வச்சுருக்காது, சூப்பாயிடும். பஞ்ச பீஸ் நிறையா இருப்பாங்களாட்டு. சரி வாங்க அடுத்தது போவோம். இந்த வீட்டோவில் ஏதாச்சும் இருக்கா? இந்த வீட்லேயும் எதுவும் இல்லை. சரி வாங்க வெளியே போவோம். சரி இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுலேயும் ஒன்றுமே இல்லையே. ஐயோ, சரி அப்புறம் எங்கே போய் பார்க்குறது? பெட் எடுத்துப்போம். ஐயோ அதை வேறு மறந்துட்டேன். பெட் எடுத்துக்கினா கரெக்டாக இருக்கும். இன்னொன்றான் வெளியில் போகிறோம். இந்த வீட்டில் இந்த பெட்டில் சேவ் கொடுத்தப்போ போகிறீங்க. செத்துட்டோன்னா இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்களாம் பார்ட் 1 இதுமாரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் இன்னும் நிறையா போடலாம். இப்போ இந்த வீட்லேயும் பார்த்தாச்சு ஒன்றுமே இல்லை. சரி வாங்க வெளியே போவோம். வேறு எங்கேயாச்சும் இந்த வீட்டில் இனிமேல் ட்ரேட் பண்ணி போவோம் என்ன கிடைக்குதுன்னு. என்னடா அது ஒன்றுமே இல்லை, நம்மள்ட்டே எதுவும் இல்லை. அதில் இது பேண்ட்டு கொடுக்குறான், ஹெல்மெட் கொடுக்குறான், வேறு எதுவும் கொடுக்கல. சரி ஓகே அங்கே போ. இந்த வீட்லேயும் எதுவும் இல்லை பார்த்தாச்சா. சரி இந்த சைடு போவோம். லயன் கோலம் மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்கோம். போகிறேன்டா ஃபஸ்ட்டு. இந்தாண்ட சைடு போய் பார்த்தா இந்த வீட்டையும் பார்த்தாச்சு. இப்படி போவோம் மேலே. இப்போ இந்த வீடு அடுத்த பாட்டு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வீடு கட்டுற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அங்கே நிறையா சாப்பாடு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எடுப்போம். நம்மளுக்கு சாப்பாடு வேறு இல்லை, சுத்தமாக எடுத்து வச்சுப்போம். இது வேணாம், இது இன்னும் வளையலை வேற இல்லை. இதை எடுத்து போகலாம். இது வளர்ந்துருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். இதான் சின்ன சின்ன இதேமாரி ப்ரௌன் கலரில் எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். க்ரீன் கலரில் எடுத்தால் வளர்ந்துருக்காதுன்னு அர்த்தம். வாங்க இதை எடுத்துப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து நிறையத்தையும் வச்சிடுவோம். எடுத்து வச்சுட்டா நம்ம மட்டும் வேலையை பார்க்கலாம். ஐயோ தண்ணியில் வேறு மாட்டிச்சா. போட வாட்டர் மேனில் எடுத்துப்போம், நல்லாயிருக்கும். ஐயோ நைட்டு வேற ஆக போகுது. சரி நம்ம நீ ஜோம்பியை பார்க்கவோமா? ஜோம்பி சரி நம்ம இருக்கிற சரியான மோடில் தான் போட்டிருக்கோம். நைட் ஆனால் ஜோம்பி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தூங்கி ஆகணும். இப்போ நம்ம தூங்க வேணாம், ஜோம்பியை பார்ப்போம். உங்களுக்கு தான் ஜோம்பியை காட்டுறேன் ஃபஸ்ட்டு. என்னடா இன்னும் இருட்டாக மாட்டேங்குது. என்ன இந்த கோழி கலர் என்ன ஒரு மாதிரியாக இருக்கா? ஐயோ இந்த அப்டேட்டில் மாற்றிட்டாங்களாட்டுக்கு. முன்னாடி தான் வெள்ளை கலரில் தான் இருக்கும் கோழி. கொஞ்சம்னா இந்த இதில் வந்து கலராக இருக்குது. சரி இன்னுமா ஜோம்பியை காணும்? எவனையுமே காணும் இன்னும். என்னடா இது என்னத்துக்கு வந்திருக்கணுமே, இன்னும் ஆளையே காணுமே யாரையும். என்ன இவன் தூங்காமல் இங்கே இன்னும் இந்த நடுராத்திரியில் கூட வேலை பார்க்குறானே. சின்சியரான உழைப்பாளியாக இருப்பான் நாட்டுக்கு. இந்த ராத்திரியில் கூட இப்படி இவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துருக்கானோ. இதை எடுத்துப்போம் கொஞ்சம். அப்படியே வந்த வேலைக்கு அப்படியே இதை எடுத்துகிட்டு. சவுண்ட் வந்துட்டான். நட்டுக்கு சவுண்டு தான் கேட்குது. ஆஹா கோல்டன் ஆர்மர் போட்ட சொம்பி. ஐயோ வருதே. ஐயோ ஓடுறா. ஐயோ அடிக்குதுடா. ஓடுறா. சீக்கிரம் போடா, சீக்கிரம் எத்துக்கணும். ஓடு. ஐயோ என்ன வருதான்னு பார்ப்போம். இருக்கு பின்னாடி வருதான்னு பார்ப்போம். ஐயோ இந்த என்னத்துக்கு காணும். ஐயோ ஸ்பைடர் வேறு வருதுங்க. அது வேறு கடிச்சிட்டு. ஓடுறா வேகமாக ஓடுறா. டே ஓடுறா வேகமாக ஓடுறா. என்னடா ஐயோ எங்கடா ஒரு வீடியோ காணும். ஐயோ வழி மாதிரி வட்டாட்டிங்க எங்கடா இருக்குது? ஐயோ அங்கே இருக்கு. வாங்க சீக்கிரம் அந்த சைடு போ. ஓடு. இந்த அயன் கோலம் மடிச்சு கொள்றானா, அது நம்மளுக்கு நல்லதான். ஐயோ எலும்பு கூட வேற இருக்கானா. ஓடு. இந்த வீட்டில் இந்த வீட்டில் பெட்டில் எந்த வீட்டுக்கு போ. என்னடா நீ சொகுசாக தூங்கிட்டு ஏஞ்சிடா சீக்கிரம் ஏஞ்சிடா. அப்பாடா ஒரு இழைய தூங்கியாச்சுடா. டேய் கோழி குஞ்சு இங்கேடா பண்ணுற? என்ன பச்சை ஏதோ பறக்குது. கதை சாத்தி விட்டு போகிறான் அப்புறம் அட்டிங்க அவனை. இவன் வேற இங்கே நடந்துக்கிட்டே இருக்கான். இவனை போட்டு தரணும். அங்கே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கான டூல்ஸை ஃபஸ்ட்டு உருவாக்குவோம். அது இல்லாமல் நம்ம மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த வீட்லேயும் ஒன்றும் இல்லை.
டூல்ஸ் வச்சு கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நம்மளே தான் உருவாக்கி ஆகணும் மாட்டுக்கே. சரி ஓகேங்க, இந்த மரத்தை வெட்டுவாங்க. டூல்ஸ் வேறு உருவாக்கி ஆகணும். டப்புன்னு இந்த மரத்தை வெட்டிட்டு இந்த மரத்தை வெட்டி டூல் உருவாக்கிட்டு போயிட்டு கல் எடுத்துகிட்டு வரணுங்க. கல் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம நல்ல இடமா பார்த்தோம். வில்லேஜ் பக்கத்துலேயே கட்டி இப்போதைக்கு சும்மா. அடுத்து நம்ம இனிமேல் வரப்போகிற பாட்டில் வந்து பெருசாக வீடு கட்டிக்கலாம். இப்போதைக்கு சும்மா அப்படி இங்கேயே கட்டி வச்சுருப்போம். சீக்கிரம் வெட்டு. இந்த டூல்ஸ் இருந்ததுன்னா பட்டுன்னு வெட்டிருக்காங்க. இதை வச்சு வெறும் கையில் வெட்டுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு லாஜிக்கே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்துடுவாங்க நம்ம கூட விளாட, மல்டிப்ளேயர் விளாட்லாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வெட்ட போனோம். இது ஒன்றை மட்டும் விட்டு போக தேவையில்ல. வெட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல பிளேஸை கண்டுபிடிக்கணுங்க. நல்ல பிளேஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பெட்டை போட்டு செட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையும் ஒழுங்காக கரெக்டாக இன்வெர்ட்டரில். இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு வுட்டாக மாற்றிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸை தூக்கி போட்டுருந்தா இதுக்கு நம்ம பூ இதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக இடத்த அடிச்சிக்கிட்டு இருக்கு. தூக்கி போடு எல்லாத்தையும். அவ்வளோதான், வாங்க போவோம். அது கிட்டத்தை போயிடக்கூடாது. தூக்கி போட்டதுன்னா அப்படியே விட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாத்தையும் வுட்டாக மாற்ற மறந்துட்டோம் பாரு. எப்படி வுட்டாக மாற்றுறது? அதே காட்டுது ஆப்ஷன். கிளிக் பண்ணி இன்னும் ஒன்றா கிளிக் பண்ணால் கம்மியாக வருது. அழுத்தி போட்டுறா அப்படியே. கட்டன்னு இது பாரு. ஸ்பீடாக முடிஞ்சிச்சு. 32 தான் வந்திருக்கு. சரி, இதை வச்சு உருவாக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும் உருவாக்குறதுக்கு. எந்த சைடு போகலாம்? சரி, இந்த சைடு போய் பார்ப்போம். வில்லேஜ் பக்கத்தில் உருவாக்கிட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சாப்பாடு இதுலாம். அப்புறம் நம்ம ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி போயிடலாம். நம்மளுக்கு நிறையத்துக்கு பொருள் தான் கிடச்சதுக்கப்புறம், நிறையா டூல்ஸ், மெட்டல் டூல்ஸ் அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துக்கு போயிடும். எந்த இடம் கரெக்டாக இருக்குமா? இல்லை இதுதான் வேணாம். இது கொஞ்சம் மூடு பள்ளமாக இருக்குது. கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிளாக்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுட்டு இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியதுதான். இந்த பிளாக்ஸ் எல்லாம் உடச்சிட்டு அப்படியே இந்த இடம் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு அடுத்து நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சீக்கிரம் வெட்டுடா, சீக்கிரம். சரி விட, இது அப்புறம் வந்து வெட்டிப்போம். ஃபஸ்ட்டு அந்த இதை வச்சுப்போங்க. பெட்டை போட்டுட்டு அந்த இது பேர் மனுச்சு கிராஃப்டிங் டேபிளா? இந்த கிராஃப்டிங் டேபிளும் அந்த பாக்ஸ் அது வைக்கணும். ஃபஸ்ட்டு பெட்டை போடுவோம். இந்த இடத்துல போடுவோம். கரெக்டாக இருக்கும். சேவ் கொடுத்துப்போம். சேவ் பாயிண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இவன் யாரா அவன் கூட வந்துட்டு போயிட்டுருக்கான். என்னடா ஸ்டக் ஆகிடுச்சு. என்னடா அந்த பாக்ஸ் அது இருக்குங்க. அந்த பாக்ஸு கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்துப்போம். ஸ்டிக்கு ஒரு 16 எடுத்துப்போம். 4, 8, 12, 16 போதும்னு நினைக்கிறேன். இது அப்புறம் தேவையான எடுத்துப்போம். ஓகே, ஒரு ஆக்ஸ் ஒன்று, பிக்கக்ஸ் ஸ்வாட் ஒன்று, பிக்கக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இது போதும். என்ன போதுமா? சரி ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வுட்டு இது பண்ணுமா இல்லை ஸ்டோன் இது பண்ணுமா? சரி, சவுண்டு கொஞ்சம் பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். திடீர்னு எங்கேயாச்சும் இதுவாகிடுச்சுன்னா அது வேறு பிரச்சனையாக போயிடும். கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு சவுண்டு போயிடுச்சுன்னா என்னடா அது லைட்டாக லேக் அடிக்கிற மாரியே இருக்குது. ஆமாங்க, லேக் வேறு இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த மண் வெட்டுறது செஞ்சுப்போம். அந்த ஃபஸ்ட்டு இது வெட்டுறதுக்கு அதை செய்ய மறந்துடும். ரொம்ப லேக்காக இருக்கிற மாரி இருக்குது. கொஞ்சம் செட்டிங்ஸில் போய்ட்டு தான் மாற்றணுமாட்டு. நான் செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. சர்வேலோடு கீழே தள்ளு. ஓகேங்க, மாற்றிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதெல்லாம் வெட்டணுங்க. எங்கே அந்த இது மண் வெட்டுறதுங்க, அதை எடுத்து ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் இதில் இந்த ஓகே எடுத்துங்க. வெட்டுங்க. ஐயோ, இது வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கலாமா? இதை வெட்டிக்கலாமா? சரி, வெட்டுவோம். இல்லை, போய்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? இப்படி ஸ்டோனே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த சைடு இருக்கும் ஸ்டோன்? சரி போய் இங்கே பார்த்துட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து ஆக்ட் செஞ்சால் தான் மரம் வெட்ட முடியும். இந்த உட்டன் தான் டக்குன்னு உடஞ்சிடும்.
எங்கே இருக்கு? சரி கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, சாப்பாடு வேறு கம்மியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணணும். சரி அந்த அயன் குளம் மேலே போகிறான், அவனை போட்டு தள்ளிட்டு போவோமா? சரி கரெக்டாக இருக்கு, அவனை போட்டு தள்ளுவோம் ஃபஸ்ட்டு. இந்த டேட்டை போட்டு மேலே ஏறிட்டு கீழே தான் ஒரே 2 அடியிலே அவனை வேலையை முடிச்சிடுவான். ஓகே இது ஓகே நினைக்கிறேன். வெட்டவனை ஐயோ எட்டத்தை போகிறானே. இந்த மரம் இருக்குது, தாவடா மரத்தில். இது இந்த ஹைட்லேருந்து அடிச்சிடுவான். நெட்டு கொஞ்சம் நூறு மேலே போய் மேலே போட மேலே. இந்த ஹைட்லேருந்து அடிப்போம், அவனால் அடிக்க முடியாது. ஐயோ அந்த ஹைட்லேருந்து எட்ட மாட்டேன் வச்சுருக்கோம். கீழே போய்ப்போம். கீழே வந்தாச்சு. வெட்டுறா வெட்டுடா. ஐயோ வெட்டுறா என்னென்ன ஸ்கின் வேறு இதுவாக ஆகிடுச்சு. ஒரே வீட்டிலே முடிஞ்சே கதை. சரி விடுங்க. ஒரு இடத்தோட ஸ்க்ரீன் ஸ்டக் ஆகிடுச்சு. ஒரு வெட்டினதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அது வேறு கொஞ்சம் லேகாக இருக்குது. அடுத்த இதில் சரி பண்ணிடணுங்க. அது வேறு சரி பண்ணிட்டு அடுத்து ஓகே. இந்த இதை வச்சு ஒரு ஸ்டோன் பிக்கெக்ஸ் செஞ்சுப்போங்க. ஏன்னா கல் எடுக்க போகிறோம். பிக்கெக்ஸ் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பிக்கெக்ஸ் அவ்வளோதான். மெட்டல் பிக்கெக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ போயிட்டு தான் ஸ்டோன் எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு வச்சுப்போம். இன்வென்ட்ரியில் எடுத்து வச்சுக்கிறோம். இன்வென்ட்ரி எங்கே இருக்குது? இன்வென்ட்ரி என்னடா திடீர்னு செஸ்ட்டு ஒன்று செஞ்சுப்போங்க. செஸ்ட்டு செஞ்சு இதில் தேவையில்லாத பொருளை தான் அங்கே வச்சுட்டு போயிடும். அது வேறு இருக்குது. செஸ்ட்டை போய்ட்டு நான் இன்வென்ட்ரின்னு எடுத்துருக்கேன். சும்மா இது பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறனால உங்கள் டிஸ்டர்பன்ஸு சவுண்டு வரும். அதை கொஞ்சம் இதுவும் பண்ணிக்காதீங்க. ஸ்டிக்கு வேணாம். சீட்ஸ் எடுத்து வச்சுருவோம். தர்பூசணி தேவைப்படும், வச்சுருப்போம். மேப் எடுத்து வச்சுருவோம். பூ அதுக்கு வச்சுருவோம். எனக்கு தெரியல, பரவாயில்ல வச்சுப்போம். சரி வேறு என்ன? இது வேணாம், அதான் அயனாச்சு இருக்குது. அப்புறம் இதுக்கு வாட்டர் மெலன் எடுத்து இந்த வச்சுப்போம். ஐயோ கீழே போட்டேன் வாட்டர் மெலன் வேறு. சரி ஓகே போவோங்க அங்கே. இந்த இதை வந்து பிஸ்கெட்டாக மாற்றிப்போங்க ஃபஸ்ட்டு. அந்த இது வைக்கோலா நெல்லை ஏதோ ஒன்று பிஸ்கெட்டாக மாற்றிப்போங்க. அதை மாற்றி ஒன்று எல்லாத்தையும் மாற்றியாச்சுங்க. இப்போ போயிட்டு நம்ம வந்து ஸ்டோன் எடுத்துகிட்டு வரோம். இந்த சைடு போய் பார்ப்போம். எங்கே இருக்குன்னே தெரில. எங்கே பார்த்தா ஸ்டோன் இருக்கிற மாதிரியே தெரில. வெறும் பில்லாவே இருக்குது. எங்கே ஸ்டோன் இருக்குன்னே தெரிலையே. சரி இந்த சைடு போவோம். இந்த சைடு இருக்கும். அந்த தண்ணி கீழே எங்கேயாச்சும் இருந்தாலும் இருக்கும். கொஞ்சம் வேகமாக போகிறத வச்சுட்டு போயிட்டு வேகமாக ஓடுறா. நான் நினச்ச மாரி இருக்குது. ஆனால் இவ்வளோ ஹைட்லேருந்து எப்படி நான் கீழே போவேன்? இங்கே போயிட்டாலும் திருப்பி ஏறவே முடியாது. எப்படி ஏறுறது? எப்படி போகிற? சரி போவோம் வாங்க, இப்படியே போவோம். அதனால் திருப்பி செத்தா ரீஸ்பான் ஆகிடுவோம்ல நம்ம பெட்லேயே. தண்ணி உள்ள போய்ட்டோம். மேலே வா. போ கொஞ்சம் வேகமாக போவோம். சீக்கிரமாக எடுத்துரும். ஏற்கனவே 13 நிமிஷம் கிட்ட ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் எடுத்தாகணும். இது என்ன? அது மண்ணா? இது ஸ்டோனா? என்ன பிளாக் கலரில் எதை கிட்டது? ஃப்ரண்ட்டுன்னு என்ன இது? ஃப்ளிண்ட்டா? இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒருவேளை இதை வச்சு அந்த அவுட்டு செய்வாங்களோ தெரியலையே. ஏதாச்சும் என்ன பண்ணுறது? சரி வெட்டு பார்த்துப்போம். இதாங்க ஸ்டோன் நினைக்கிறேன். ஆமாம் இதுக்கு செக் பண்ணிப்போம். இதான் ஸ்டோனானு. என்னடா அது வரமாட்டேன். ஐயோ என்ன லேக் ஆகிடுச்சா? 2 தனித்தனியாக இருக்கு. லேக் ஆகிடுச்சா? ஓகே. இது 2 தனித்தனியாக பிரித்து வச்சிட்டேன். சரி கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேங்க. ஸ்டக்காகி நின்றுடுச்சு ஒன்று. ஓகே இதான் ஸ்டோனு. இது மண் வேறு. இந்தானே சரி இருக்குது. இது ஒரு 30 எடுத்துப்போங்க. வெட்டுங்க. உங்களுக்கு வெட்டி முடிச்சுட்டு ஆன் பண்ணுறேன். வெட்டி முடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நைட்டு அடிச்சு தூங்கிவிடும். அப்புறம் அன்றைக்கி வந்தமாரி ஜூமி வந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சுன்னா எல்லாமே வீணாக போயிடும். தூங்கியாச்சா? ஓகே. இப்போ அந்த ஸ்டோனை வச்சு நம்ம வந்து பிக்கெக்ஸ் செஞ்சு போய்ட்டு மரம் வேறு முன்னாடி இதெல்லாம் இந்த முட்டையில் ஃபஸ்ட்டு இது பண்ணிப்போம். வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிடுறேன். பார்க்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டா முடிய போகுது. ஐயோ முடிய போகிற நேரத்தில் போய் உடஞ்சிரா. ஓகே நான் வெட்டினது காட்டுருக்க மாட்டேன். இந்த பில்லெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதையும் வெட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வெட்டி முடிச்சிட்டேன். ஓகே இப்போ இந்த ஃப்ளிண்ட்டை எடுத்து வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது? இந்த ஸ்டோனு இது தேவையில்ல. இந்த வைக்கலும் தேவையில்ல.
எதுவும் தேவையில்ல, பிஸ்கட் மட்டும் போதும், ஒரு 5 இருக்குது, அது போதும். சரி ஓகே, கிராஃப்ட் பண்ணிவிட்டு போவோம். போயிட்டு மரத்தை வெட்டிட்டு வரோம். ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு உட்டு வெட்டிட்டு வந்துட்டு சும்மா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் மேலாக போட்டு வச்சுருந்தேன். ஒன்றுமே காட்ட மாட்டேதில்ல, ரெட்டாக காட்டுது. ஐயோ, உட்டு ஸ்டிக் எடுக்க மறந்துட்டேன். சரி இதை கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வெளில வாடா. இதுக்குள்ளே போ. ஸ்டிக்கு உட்டு எடுக்க மறந்துட்டேங்க. ஸ்டிக்கு ஓகே. இப்போ இருக்கு 3 கிராஃப்ட் பண்ணலாம். 3 கிராஃப்ட் பண்ணு, அவ்வளோதான். போயிட்டு உட்டை வெட்டிட்டு வந்துடுவாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்து இதில் வச்சுப்போம், ஃப்ரண்ட் ரோவில் வச்சுப்போம். இன்வென்ட்ரிக்கு இதில் கீழே வருதுல்லங்க அந்த ரோவில் வச்சாதாங்க வர முடியாது, எடுத்து யூஸ் பண்ண முடியும். 3 எடுத்து வச்சுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உட்டன் பிக்ஸ் வேணாம், இதுக்கு மேலே இதை வச்சுப்போம். ஓகே வாங்க போயிட்டு வெட்டுவோம். இதை ஃபஸ்ட்டு வெட்டும், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இது பார்க்க கடுப்பாக இருக்கும். நான் பேசுகிறது சாதாரண இருக்கும், இது வெட்டுறது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். டக்குன்னு இப்படி கடைன்னு வெட்டுறான் பார்த்தீங்களா. இதை வெட்டி அடுத்த வீடியோ எப்படி இருந்தாலும் இது நான் சண்டே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். 21 போட்டுருவேன். ஓகே, வெட்டுங்க. எடுத்து அடுத்த வீடியோ நான் அப்படியே இருந்தால் மண்டேக்குள்ளே போட்டுருவேன். நாளைக்கே போட்டாலும் போடுவேன். நான் மண்டே வந்தால் தான் வரும். மண்டே நைட்டு அப்படியே போட்டுருவேன். அடுத்து வீடு கட்டுறது தான் செகண்ட் பார்ட்டு. இது பார்ட் 1. அடுத்து அது வேறு இருக்கும். உங்கள் பக்கத்தில் எது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 5 வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 8x8 ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உட்டாக மாற்றுவோம். எல்லாம் இதுவாக இருக்குது. உட்டு எங்கே இருக்க தெரியல. ஒரு கீழே இதுலேயும் இல்லையே, அந்த செவரில் இருக்கும்னு நினைக்கிறேன். செவரு மேலே போவான். எப்போ 99? ஆஹா, 99 ப்ளஸ் உட்டு செஞ்சுக்கிறாங்க. அழுத்தி பிடி, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரே நேரத்தில் அழுத்தி பிடிச்சி அது மட்டும் அப்படியே ஆகிட்டுருங்க. இதை பாருங்க, அதாவது 100 உட்ஸ் மேலே நம்மளுக்கு வரப்போகுதுங்க. வந்துச்சு. அப்புறம் தான் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் உட்டா. சரி ஓகே, இந்த படிக்கட்டு எல்லாத்தையும் அப்புறம் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 8x8 போட்டுப்போம். எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். 8x8 போட்டுப்போம். வதி கரெக்டாக வா. நம்ம இதை மட்டும் சும்மா பார்டர் மட்டும் வச்சுட்டு முடிச்சுப்போம் இதோட. ஓகே, வெஸ்ட்டு 8 இருக்கான்னு பார்ப்போம். 3 4 5 6 7 8 9 வச்சுட்டோமா? அது ஒன்று மட்டும் இடிச்சுப்போம். 8x8 தான் வைக்க போகிறோம் நம்ம. அது எடுத்துப்போம். எடுத்தாச்சு, வாங்கிங்க. 1 1 2 3 4 5 6 7 8 8 வச்சாச்சு. இந்தாண்ட சைடு ஒரு 8. 1 2 3 4 5 6 7 8. இங்கே ஒரு 8 வச்சாச்சு. அடுத்து 1 2 3 4 5 6 7 8. அப்படியே மேலே இன்னொரு ரோ போட்டு முடிச்சுப்போம். இந்த இது என்னது புதுசாக இருக்குது? அடிச்சு உள்ளே போயிடுச்சு. முள்ளை பண்ணுறீங்க இது. அடி அதை அடித்து கொண்டா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமாங்க. அடி என்னடா சாகவே மாட்டேங்குது. எவ்வளோ அடித்தாலும் சாகவே மாட்டேங்குது. ஆக்ஸ் வச்சு அடிக்கணும். சரி விடுங்க, சாரி. ஸ்வாடு வச்சு வெட்டுவோம். வெட்டினா என்ன கிடைக்கிது? ஒன்றுமே கிடைக்கலங்க. சரி, இதுதான் மணம் போட்டு வெட்டிட்டு வந்தோம். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ நான் இன்றைக்கி சாட்டர்டே இந்த வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு சண்டே இது வந்துடும். கவலைப்படாதீங்க. இன்னி சாட்டர்டே நைட்டே இது வந்தாலும் வந்துடும். ஓகே, கொஞ்சம் நைஸ் சைடில் இருந்தாலும் பார்த்துக்கலாம். வா முடிய போகுது. இன்னும் நடுவில் ஒன்று விட்டாச்சு. இதில் ஒன்று வச்சுப்போம். ஓகே, இங்கே அப்படியே வச்சுட்டா முடிஞ்சிச்சு. வை இன்னும் உட்டு வேறு காலி ஆகிட மாட்டேங்குது. இன்னும் ஒரு வேறு ரோ வைக்க வேண்டியது. கரெக்டாக வந்துடுமா? உட்டு கரெக்டாக வந்துரு வச்சாச்சு. நடுவில் ஒன்று விட்டாச்சு. பண்ணு. இதுலேயும் வை. வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வீடு கட்டுறதா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். பாய்.